ஜனநாயகன் 2026ல பிக்கஸ்ட் தமிழ் மூவின்னு பேசப்பட்ட படம். ஆனா இப்போ தியேட்டர்ல இல்ல, கோர்ட் ரூம்ல சிக்கிருக்கு. லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அப்டேட் பார்க்கலாமா? என்னதான் பிரச்சனை? ஜனநாயகன் படம் பொங்கல் ஜனவரி 9ஆம் தேதி 2026 ரிலீஸ் ஆகணும்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா ரிலீஸ்க்கு முன்னாடி மேண்டட்ரியா கொடுக்கக்கூடிய சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சென்சார் சர்டிஃபிகேட் டைம்ல கிடைக்கல. சர்டிஃபிகேட் இல்லாம படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால லாஸ்ட் மினிட்ல ரிலீஸ் போஸ்ட்போன் ஆச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன நடந்தது? முதல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சிங்கிள் ஜட்ஜ் சிபிஎஃப்சிக்கு U/A சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்தாரு. ஆனா அந்த கேஸ் உடனே டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு. அங்க அந்த ஆர்டருக்கு ஸ்டே போட்டாங்க. அவங்க சொன்ன ரீசன் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணது சரியில்லை அப்படின்றது தான். இதோட ஜனநாயகன் ரிலீஸ் முழுக்க ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் 9ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் நடந்த ஸ்டோரி, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல SLP ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டிமாண்ட் என்னன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டேயை கேன்சல் பண்ணணும், சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண சொல்லணும். ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் வந்து 7 சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்ட் ஹியரிங்க்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ சிபிஎஃப்சி சைட்லேருந்து என்ன சொல்றாங்க? சிபிஎஃப்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேவியட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது இந்த கேவியட் என்னன்னா எங்களை கேட்காம எந்த ஆர்டரும் போடக்கூடாதுன்னு. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் இமிடியேட்டா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ ரிலீஸ் சிச்சுவேஷன் என்ன? ஸோ கிளியரா சொல்லணும்னா பொங்கல் ரிலீஸ் கிட்டத்தட்ட கேன்சல். சர்டிஃபிகேட் வராம தியேட்டருக்கு சான்ஸே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு அப்புறம் தான் நியூ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். ஸோ ஏன் இது இவ்வளோ பெரிய இஷ்யூ? ஏன்னா இது சும்மா ஒரு மூவி டிலே இல்லை. ஏன்னா மூவி டிலேன்றது விஜயோட கெரியரோட ஸ்டார்ட்ல இருந்தேவும் நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான். ஆனா இப்போ தளபதி விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி, சென்சர்ஷிப் வெர்சஸ் கிரியேட்டிவ் ஃப்ரீடம்னு ஒரு சைடில் டிபேட், பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ்னு ஒரு சைடில் அலிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து சும்மா இருந்த ஜனநாயகன் கேஸை இப்போ நேஷனல் டிஸ்கஷனாக மாத்திருச்சு. ஸோ க்ளோசிங் மெசேஜ் என்னன்னா இப்போ ஜனநாயகன் தியேட்டர்ல இல்லை, கோர்ட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் தான் இந்த படத்தோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்டேட் வந்த உடனே ஹோல் ஃபேண்டமும் எக்ஸ்போர்ட் ஆக போகிறது கன்ஃபர்ம்ட். சும்மா இருந்திருந்தா கூட இவ்வளோ ஒரு ஹைப் வந்திருக்காது படத்துக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் இன்னும் ஹைப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.